மகளுக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் இருந்தது. அவளுக்கு ஒரு 7 வயசு முதல்ல உடம்பு சரியில்லாமல் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இது அவளுக்கு 29 வயசு வரைக்கும் அது வெளியே தெரியலை. இரத்த குழா வாழ்வு இந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி பண்ண முடியும்னாங்க. நான் அவளுக்கு 29 வயசு வரைக்கும் பொறுத்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் அந்த வயசு வரைக்கும் இவ்வளோ ஜீவிக்க பண்ணி வெள்ளிக்கிழமை வாசவத்துலேயும் வந்து ப்ரேயர் பண்ண சொல்லி அப்புறம் ஆப்ரேஷனுக்குள்ளே சேர்த்து மகளை கிருபையா அந்த வாழ்வு மாற்ற கர்த்தர் உதவி செய்தார். நல்ல சுகத்தோடு ஐஸ்குலேருந்து 8 நாளில் வெளியே வர உதவி செய்தார். கர்த்தருடைய கிருபையினால் நான் திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு கடவுள் கிருபை செஞ்சாங்க. என் மகனுக்கு மஞ்சள் காமாலையாக இருந்துச்சு. மருந்து அது கொடுத்து சரி வரல. கர்த்தர் இடத்துல தான் இருந்து ஜெபம் பண்ணேன். ஏசப்பா மகனுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கணும், இந்த நோயிலிருந்து சுகம் வேணும் ஏசப்பா அப்படின்னு கண்ணீரோட ஏசப்பா இடத்துல ஜெபம் பண்ணேன். கர்த்தர் தான் மறு ஜீவனை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். என் பொண்ணு போன வருஷம் 10th படிக்கும்போது படிப்பில் கவனம் செலுத்தவே முடியல. மேக்ஸ் ரொம்ப புரியவே இல்லை அப்படின்னு ஒரே அழுதுகிட்டே இருந்தா. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. கர்த்தர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிச்சேன். 10th 444 மார்க் வாங்க கர்த்தர் கிருபையாக ஆசீர்வதித்தார். அதுக்காக கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அதே மாதிரி என்னோடய ஒர்க்கிங் பிளேஸில் 10 வருஷத்துக்கு மேலே எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்காம இருந்தது. ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீரோடு வேண்டியிருந்தேன். இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு நன்றி. ஒய்ஃப் வந்து போலீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே திருநெல்வேலியில் இருந்தேன். ட்ரான்ஸ்ஃபருக்காண்டி ஒரு 3-4 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கிடைக்கவே இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு. திரும்ப குழந்தையும் பிறந்துட்டு மெடிக்கல் லீவில் இருந்தாங்க. நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். எஸ்ப்பா அந்த மெடிக்கல் லீவ் முடியத்துக்குள்ளே ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு இப்போ பொருத்தனை பண்ணியிருந்தேன். அதே போல் லீவு முடியத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி இப்போ நாங்கள் கணவன் மனைவியாக ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. பயாப்சி பண்ணோம். டாக்டர் சொன்னாங்க அந்த ரிப்போர்ட் வந்தாதாம்மா உனக்கு என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ அதுக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் ரிப்போர்ட்டில் ரிசல்ட்டில் ஒன்றுமே இல்லை, உனக்கு ஒன்றுமே இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவருக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு தேவாதி தேவனுக்கு அவருக்கு உடான கோடி நன்றி.